அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? காது கேட்கல. இந்த பக்கம் குழந்தைங்கெல்லாம் ரொம்ப சவுண்டாக கேட்குது. இங்கெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல இருக்கு. ஒரு 1 2 3 சொல்கிறேன். எல்லாம் சூப்பராக இருக்கீங்க சேர்ந்து சொல்கிறீங்களா? 1 2 3. வெரி குட். உங்களை மாதிரி ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒரு முறை ஷூ வாங்கிறதுக்கு கடைக்கு போனான். கடைக்கு போயிட்டு ஷூவில் கடைக்காரர் மெஷர்மெண்ட் எடுக்கிறார். மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு, தம்பி உன்னுடைய சைஸு 7 வருது, 7 ஷூ நான் கொடுக்குறேன். அந்த பையன் சொல்கிறான், சார் ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு 7 ஷூ சைஸ் வேணாம், 6 கொடுங்க. இல்லைப்பா 6 ஷூ சைஸ் வராதுப்பா, ரொம்ப கஷ்டம், 6 வரும் 7 வரும். எனக்கு தெரியாதுங்க, எனக்கு 6 சைஸ் தான் வேணும். அப்புறம் சொல்கிறாரு, சரி நான் ஷூ பண்ணுறவர்கிட்ட சொல்லி உனக்காக 6 சைஸில் ஷூ பண்ணி கொடுக்குறேன், ஒரு 4-5 நாள் ஆகும், 4-5 நாள் கழிச்சு வாங்கிக்கோ. 4-5 நாள் கழிச்சு போயிட்டு இந்த பையன் ஷூ வாங்க போகிறான். ஷூ ரெடி ஆகிட்டு கொடுக்கும்போது அந்த கடைக்காரர் கேட்குறாரு, தம்பி நீ இதை வாங்கிக்கோ, ஆனால் எனக்கு ஒரு மனசில் ஒரு சந்தேகம், உன் சைஸ் 7 தெரிஞ்சும் 6 ஷூ ஏன் நீங்கள் வாங்கிக்கிறாரு? அது இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் லாஜிக் அது. காத்தால் எழுந்தானா வீட்டில் அப்பா அம்மா ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஸ்கூலுக்கு வந்தால் வாத்தியார் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார், எங்கே போனாலும் யாராவது ஏதாவது என்னை பற்றி ஒரு தப்பு கண்டுபிடிப்பாங்க, இல்லை தலையில் கூட்டிகிட்டே இருப்பாங்க. இதுலேயும் சேர்த்து இந்த 6 ஷூவை காலில் போட்டுட்டு நடக்கும்போது ஒரு அப்படியே கடுப்பாக இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாயங்காலம் போயிட்டு வீட்டில் அந்த ஷூவை கட்டினோன்னு ஒரு நிம்மதி வரும் பாருங்கள். அது மாதிரி வேறு எங்கேயும் கிடையாது. அது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் 6 வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, அந்த பக்கத்தில் பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அனுபவம் இருக்குது. இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்களை பார்த்து பேசக்கூடிய தொடர்ச்சியான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்ற ஒரு பிரதிபலிப்பு, ஒரு புரிதல் எனக்கு இருக்கு. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் உண்டு, அவங்களுக்கு மீன் சாப்பிட்ற பழக்கம் உண்டு. அதுலேயும் மீன்லேயும் ஒரு பர்டிகுலர் வகை மீன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 கிலோமீட்டர் தள்ளி கடலில் கிடைக்கக்கூடிய மீன், கரையோரமாக கிடைக்காது. அதனால் ஒரு 200-300 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு எடுத்துகிட்டு வரணும். ஆனால் அந்த மீனை எடுத்துகிட்டு சமைக்கும்போது அந்த மீனுடைய டேஸ்ட்டு நல்லா இல்லைன்னு எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த எடுத்துகிட்டு வரவங்களுக்கு புரியல, எதனால் இந்த மீன் டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் அதை பதப்படுத்தப்பட்ட பெட்டியில் போட்டு என்னென்னவோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த மீனுடைய டேஸ்ட்டு நல்லா இல்லை. அப்புறமா ஒரு மீனவர் சொல்கிறார், இந்த மீனோட டேஸ்ட் ஒரிஜினலாக உங்களுக்கு எங்கே நல்லா இருந்தது? இல்லைங்க, இந்த மீனை நான் கடல்லே பிடிச்சி அங்கேயே நான் சமைச்சு சாப்பிடுவோம், இந்த டேஸ்ட் நல்லா இருந்தது. இந்த டேஸ்ட்டு கரைக்கு எடுத்துகிட்டு வரும்போது இல்லைன்றபோது அவர் கண்டுபிடிக்கிறார், இந்த மீன்கள் நார்மலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீன்கள் கடலில் இருக்கும்போது அந்த பெரிய மீன்கள் அந்த சின்ன மீனை துரந்துட்டே இருக்கும். அந்த துரத்தப்படும் போது அந்த மீனினுடைய தன்மையானது மாறுகிறது. அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மீன்களை பிடிச்சு ஒரு பெரிய ஒரு கண்டெய்னரில் போட்டு அந்த மீனை துரத்துற மாதிரி பெரிய மீன்களை உள்ளே விடுறாங்க. அந்த கடலில் 300 கிலோமீட்டர் தாண்டி கரைக்கு அந்த மீன் வரத்துக்குள்ளே ஒரு 10-15 மீன் செத்துரும். ஆனால் மற்ற மீன்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மீன்கள்கிட்டையும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும், உள்ளே நீஞ்சிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த மீனுடைய டேஸ்ட்டு கடலில் எப்படி இருந்தோ அதே மாதிரி டேஸ்ட்டு கரையில் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன ஷூ கதைக்கும் இரண்டாவது சொன்ன மீன் கதைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுகமாகவே எல்லாமே போயிட்டு இருந்தால் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அருமை நமக்கு தெரியாது. ஒரு கஷ்டங்கள், எதிர்ப்புகள். அதனால தான் தமிழ் அந்த காலத்தில் ஒரு பாட்டு ஒன்று உண்டு, வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று உண்டு. நம்மளுடைய வாழ்க்கையானது, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பிடி கிளாஸில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ்னால் நார்மலாக உங்களுக்கு ஈஸியான எக்ஸசைஸ் கொடுக்க மாட்டாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உடம்பை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி எக்ஸசைசஸ், புஷ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் இந்த 11th 12th படிக்கிற பசங்க ஒருவேளை நீங்கள் ஜிம்முக்கு போகிறது கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜிம்முக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வெயிட்டு கொஞ்சம் மெதுவாக அடிஷ்னலாக தூக்க தான் அந்த இன்க்ரிமெண்டல்
டிஃப்ரென்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து 12ஆம் கிளாஸில் படிக்கிற சிலபஸை 5ஆம் கிளாஸ்லேயோ 6ஆம் கிளாஸ்லேயோ படித்தா அவங்களால படிக்க முடியாது. ஆனால் 5ஆம் கிளாஸில் படிக்கிற சிலபஸை 7ஆம் கிளாஸில் கொடுத்தாங்கன்னு வச்சு உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வகுப்புலையும் பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி ஆஃப் டிஃபிகல்ட்டி ஜாஸ்தி பண்ணிகிட்டே போவாங்க. இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும். ஒரு நாளைக்கு நீங்கள் கார்த்தால எழுந்ததுலேருந்து சாயங்காலம் தூங்குற வரைக்கும், இல்லை நீங்கள் ஒரு வருடத்தில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட்லேருந்து அடுத்த கிளாஸுக்கு போகிறதா இருக்கட்டும், தினசரி உங்களுக்கு பல லெசன்ஸ் இருக்கும். அதனுடைய இன்டென்சிட்டி மாறும். அதன் மூலமாக சில சேலஞ்சஸை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் சமாளிச்சுட்டு வரணும். பல வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய வகுப்பில் என்னுடைய தமிழ் வாத்தியார் சொன்ன விஷயம் எனக்கு ஞாபகம். அதுக்கப்புறம் பல படங்களையும் அந்த விஷயத்தை பேசியிருக்காங்க. அவர் எப்போ ஒரு வார்த்தை சொல்வார், கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு அப்படின்னு சொல்லுவார். நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு நமக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை தயாரிக்கிறதுக்கு நேரடியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு சிலபஸ் ரொம்ப ஈஸியாக வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, குளோபலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷனோட நம்மளுடைய ஸ்டாண்டர்டை நீங்கள் நிற்க முடியுமானா இன்றைக்கி சில சந்தேகங்கள் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், ஃபின்லாண்ட், யூஎஸ் இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை தொடர்ச்சியாக அவங்கள சேலஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய சிந்திக்கும் திறனை, அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் இன்னும் பெட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோம், பரீட்சை பேப்பர் ஈஸியாக இருக்கணும், நான் எழுதினா 100க்கு 100 வாங்கணும். ஆனால் எந்த மாணவருமே நார்மலாக யோசிக்கிறது இல்லை, எனக்கு கொடுக்குற பேப்பரை டஃப்பாக ஈஸியான்றது முக்கியம் இல்லை, அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும். ஒரு பள்ளின்றது நமக்கு இந்த 10-12 வருடங்கள் படிக்கிறதுன்றது வந்து உங்களுடைய அடுத்த 30-40 வருடங்களுக்கு உங்களைய வாழ்க்கையை உங்களுக்கு எப்படி ஃபேஸ் பண்ணுன்றது சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இது. வெறும் வந்து சப்ஜெக்டை படித்து அதை போட்டு மார்க் வாங்குகிற இடம் அல்ல. நான் பல இடங்களில் சொல்லுவேன். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடித்தோன்னு ஒரு காலேஜுக்கு போவீங்க, அதுக்கப்புறமாக ஒரு வேலையை தேடி போவீங்க. அந்த வேலையை தேடி போகும்போது உங்களுக்கு ஹெச்ஆரில் ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க. ஹெச்ஆர்னால் உங்களை வேலைக்கு எடுக்கிறவங்க. அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, தம்பி நீ இவ்வளோ படிச்சிருக்க, மார்க்லாம் வாங்கியிருக்க, உனக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க. உங்கள் மனசில் ஒரு கேள்வி அப்போ தோணும், எனக்கு 20-21 வயசு தாங்க ஆகுது, இப்போ தான் நான் டிகிரி முடிச்சுட்டு வந்திருக்கேன், எங்கிட்ட நீங்கள் அனுபவத்தை எப்படி கேட்கலான்ட்டு உங்களுக்கு ஒரு வேளை தோணும். ஆனால் அவங்க எதிர்பார்க்குற பதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 20-21 வருஷம் ஆக்சுவலாக வாழ்க்கையை தினசரி சந்திச்சிருக்கீங்க. இது நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியறதில்லை. தினசரி நீங்கள் காத்தால எழுந்ததுலேருந்து ஸ்கூலுக்கு வர்றதா இருக்கட்டும், தயாராகிறது இருக்கட்டும், கிளாஸில் கவனம் சிதறாமல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த பரீட்சை ப்ரீ குவார்ட்டர், ஹாஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஃபைனலாக 10th 12th போர்டு எக்ஸாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்பொழுது பல சவால்களை உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சமாளிக்கிறீங்க. இந்த சமாளிக்கிற திறமை உங்களுக்கு தெரியாமலேயே பள்ளிகளில் வித்திட்டப்படுகிறது உங்களுக்கு. இதனால தான் சொல்லுவாங்க லிட்ரஸி வேறு, எஜுகேஷன் வேறுன்னு சொல்லுவாங்க. லிட்ரஸி அப்படின்னு சொன்னீங்கன்னா வேறு படித்து இது பண்ணி மனப்பாடம் பண்ணி அந்த பரீட்சையில் அப்படியே அதை வந்து ஆன்சர் கொடுக்குறது. ஆனால் உண்மையான படிப்பு அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தயாராகக்கூடிய இடம். இந்த பள்ளியில் உங்களுக்கு எந்த பள்ளியில் படித்தாலும் சரி, சைத்தன்யா மாதிரி இந்த ஸ்கூல்லையோ எந்த ஸ்கூல்லையோ படித்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களை தயார் செய்யக்கூடிய ஒரு இடம்ன்றதை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது புரியலன்னா என்ன ஆகுன்னா, உங்களுக்கு எதற்காக ஒரு ஸ்கூலுக்கு வரோன்றது புரியாமல் போயிடும். எதுக்கு சார் 12 வருஷம் கஷ்டப்படணும்? நானும் இது மாதிரி யோசிச்சது உண்டு. 12 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு டிகிரியை படித்து கடைசியில் போயிட்டு நான் படித்த சப்ஜெக்ட்டுக்கும் நான் செய்கிற வேலைக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்த காலங்கள் இனிஷியலாக உண்டு. அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது, படிப்புன்றது வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் பில்லர் மாதிரி. இந்த பில்டிங் எங்கள் வெளியில் பில்லர் கண்ணுக்கே தெரியல, பில்டிங் தானே தெரியுது, பில்லர் உருவிட்டோன்னா பில்டிங் என்ன ஆகும், கீழே விழுந்துடும். இதே மாதிரி என்னுடைய எதிர்காலத்திற்கு வாழ்க்கை சவால்களையும் ஒரு தனி மனிதனாக நான் உலகத்தில் நீஞ்ச வேண்டிய சவால்களையும் சொல்லி கொடுக்க வேண்டிய இடம் ஒரு பள்ளி. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு கார்த்தாலேருந்து சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு வகுப்புலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் சந்திக்கக்கூடிய எதிர்ப்புகள், எதிர்பார்ப்புகள், பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இதற்கு நீங்கள் தயாராகும் பொழுது மெதுவாக நீங்கள் வாழ்க்கைக்கு தயாராக அந்தளவுக்கு நீங்கள் புரியணும். அந்த ஷூ எக்ஸாம்பிளாக இருக்கட்டும்,
அந்த மீன் எக்ஸாம்பிளாக இருக்கட்டும், உங்களை நீங்கள் எப்பொழுது தொடர்ச்சியாக மக்கள் உங்களை புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய திறமைகள் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அப்படின்னா இதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? முக்கியமாக நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிப்பதற்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவை ஒரு தெளிவான மனநிலைமை. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிறது ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் நம்ம இருப்போம். என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும், வாழ்க்கை என்கிட்ட என்ன எதிர்பார்க்குது, வாழ்க்கையினுடைய சவால்களை நான் சமாளிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணுன்ற மாதிரி எண்ணங்கள் நம்ம மனசில் ஓடிட்டே இருக்கு. இது ஓடுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மனதில் ஒரு தெளிவின்மை இருக்கிறது. கன்ஃபியூஷன் ஜாஸ்தி, கிளாரிட்டி கம்மி. கிளாரிட்டி ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி சந்திக்க வேண்டும், அதற்கு என்ன மாதிரி முடிவுகளை எடுக்க வேண்டும், வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க வேண்டும், இதன் மூலமாக ஒரு எதிர்காலம் என்னை சந்திக்கும் பொழுது எப்பேற்பட்ட மனிதனை சந்திக்க வேண்டும். இதுதான் கவிஞர் கண்ணதாசன் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாட்டார். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் மாலைகள் உனக்கு விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னவர் இவர் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படின்ற ஒரு லைன் எழுதினார். இதை கேட்கும்போது இதை கேட்கும்போது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரிலாம் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்ற எண்ணங்கள் சந்தேகங்கள் எனக்கும் வந்தது உண்டு. ஆனால் அதுக்கப்புறமா இன்னைக்கு இப்போ நடந்த மாதிரி பல மேடைகள், பல இடங்கள், பல கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இப்போ தான் வரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கமிஷனர் ஆஃபீஸில் எல்லா உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கும் இதை பற்றி பேசிட்டு வந்தோம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனித்தன்மையை மதித்து உலகம் உங்களுக்கு கரகோஷம் எழுப்புவதற்கும் உங்களுடைய தனித்தன்மையை பாராட்டுவதற்கும் என்றைக்குமே தயாராக இருக்குது. அதற்கு உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இன்னைக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் 12ஆம் கிளாஸுக்குள்ள அநேகமாக கொடுத்துருவாங்க. இதை வெறும் ஒரு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, இங்கிலீஷு, தமிழ் இந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்காக நான் ஸ்கூலுக்கு வரேன்றதை நீங்கள் தயவு செஞ்சு மறந்துட்டு வாழ்க்கைக்கு தயாராகுவதற்கு, வாழ்க்கையில் எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு இது ஒரு விளையாட்டு பட்டறையாக இது நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் ரொம்ப சிம்பிளாகிடும். ஒரு விளையாட்டு பட்டறைன்றது இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாட்டிங்கன்னா நெட் ப்ராக்டிஸ் மாதிரி. அந்த நெட் ப்ராக்டிஸ் என்ன பண்ணுவீங்க, பந்து உங்களை நோக்கி வரும்போது எப்படி விளையாடணும்னு கற்றுப்பீங்க. நெட் ப்ராக்டிஸில் யாரும் அவுட் ஆகிறதுக்கு கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா நெட் ப்ராக்டிஸில் அவுட்டு நாட் அவுட்டே கிடையாது கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும். இதே மாதிரி உங்களுடைய பள்ளிகளில் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து அது எஜுகேஷனல் இன்புட்டாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நீங்கள் தினசரி அன்றாடம் உங்கள் டீச்சர் மூலமாகவோ, உங்கள் பேரண்ட்ஸ் மூலமாகவோ, சொசைட்டி மூலமாகவோ நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒரு நெட் ப்ராக்டிஸ் மாதிரி எடுத்துக்கணும். தினசரி நான் ஃபைனலாக என்னோடய லைஃப்பில் 20-21 வயசுக்கு அப்புறம் நான் மேட்ச் விளையாட போகிறேன். 20-21 வயசுக்கு அப்புறம் நான் லைஃப்பில் விளையாட வேண்டிய மேட்ச்சுக்கு இன்னைக்கு எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுடைய செலவில், ஏன்னா இந்த காலத்தில் அட்லீஸ்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பள்ளியில் படிக்கிறவங்க யாருமே தங்களுடைய ஃபீஸை கட்டணுன்ற அவசியம் இல்லை. மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசை தாண்டினதுக்கப்புறம் பசங்களை அனுப்பிச்சிடுவாங்க வீட்டை விட்டு. அமெரிக்காவில் ஒரு 14-15 வயசில் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய படிப்புக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் அவங்களே தான் சம்பாதிச்சாகும். நம்மளுக்கு ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா இருக்கக்கூடிய ஃபேமிலி சிஸ்டமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செலவுகளை நம்ம சொந்த காலில் நிற்கிற வரைக்கும் நம்ம அப்பா அம்மா ஏற்றுக்கிறாங்க. நம்ம அப்பா அம்மாவோ யாரோ ஒருத்தர் ஏற்றுக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம் கார்டு மாதிரி ப்ரீபெய்டுன்னு வாங்க. ப்ரீபெய்டு சிம் கார்டும் என்ன அர்த்தம், யாரோ அதுக்கு கட்டிட்டு நம்மளுக்கு அந்த சிம் கார்டை கையில் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாழ்க்கை கூட ஒரு ப்ரீபெய்டு சிம் கார்டு மாதிரி. என்னுடைய செலவுகளுக்கும் என்னுடைய புத்திசாலித்தனத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் என்னுடைய வாழ்க்கையை சந்திப்பதற்கு வரக்கூடிய சவால்களுக்கும் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு நான் சொல்கிறது உண்டு. அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு பிடி கிளாஸ் வைங்க, அவங்கள நிறையா கேம்ஸ் விளையாட வைங்கன்னு சொல்ல. எதற்குன்னா ஒரு கேம்ஸில் விளையாடும் பொழுது அவங்களுக்கு வெற்றி தோல்வின்ற தன்மை புரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ரேங்க் செகண்ட் ரேங்க் வைக்கும்பொழுது தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஒரு உந்துதல் உங்களுக்கு வரும்.
இது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் போது அந்த 20-21 வயசு முடிஞ்சு காலேஜில் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரும் பொழுது உங்களுக்கு வேணால் வேலை சார்ந்த ப்ராக்டிக்கல் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை சார்ந்த அனைத்து அனுபவங்களையும் உங்களுடைய ஸ்கூலும் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் படிக்கும்போது உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களும் கொடுத்துருது. ஆனால் இதை நீங்கள் சரியாக புரிவதற்கு உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை, ஒரு தெளிவான மனநிலை வேண்டும். இப்போது நீங்கள் ஒரு குளத்துக்கு வழியாக போகிறீங்க, அந்த குளத்தில் ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த குளம் வந்து அப்படியே கலைஞ்சு மேலே கீழே இருக்கிற அந்த சேறு சகதியெல்லாம் மேலே வந்துடும். அப்படி வந்ததுன்னா ஒரு 1-2 ஹவர்ஸ் கழிச்சு தான் அந்த தண்ணியில் போய் அந்த மண் திரும்பி செட்டில் ஆகி மேலே தெளிவான ஒரு நிலை வரும். அந்த தெளிவான தண்ணீர் இருக்கக்கூடிய நிலை தான் என்னுடைய மனதில் பிரச்சனைகள் இல்லாத நிலை. இல்லை பிரச்சனைகள் வரும்போது கூட என்னால் அதை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிலையில் இருக்கணும். நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், நம்மளுடைய குளங்களில் பார்த்தீங்கன்னா தாமரை இலைன்னு ஒன்று இருக்கும். அந்த தாமரை இலையில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஓடிட்டு இருக்கும், அந்த தண்ணீர் வந்து தாமரை இலையில் ஒட்டாது. இதை போன்று என்னுடைய வாழ்க்கையை என்னால் தெளிவான சிந்தனையுடன் வாழ்ந்து எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தாமரை இலை தண்ணீர் போல விட்டுட்டு, ஆனால் அந்த சகதியிலேயே வளர்ந்த ஒரு தாமரை மாதிரி வர முடியுமா? தாமரை வளர்கிற இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாமரை யாரும் தொடமாட்டாங்க. ஏன்னா அது வளரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சகதின்னு சொல்லுவார். ஆனால் அந்த வளர்ந்ததுக்கு அப்புறமாக அது எப்படி இருக்கோ அதை போன்ற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுடைய ரெகுலேஷனை நீங்கள் கொண்டு வரணும். என்னுடைய தெளிவான நிலை என்னுடைய சிந்தனையை பொறுத்தது. என்னுடைய சிந்தனைன்றது என்னுடைய மனதில் எழக்கூடிய எண்ணங்களை பொறுத்தது. என்னுடைய மனதில் எழக்கூடிய எண்ணங்களுக்கு இந்த உலகமோ வேறு யாருமோ பொறுப்பல்ல. என்னுடைய மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் எனக்கு மட்டுமே சொந்தமானவென்று தெரியும். உங்களுடைய மனதுகளில் நார்மலாக பார்த்தீங்கன்னா 2 வகையான எண்ணங்கள் நார்மலாக எழும். எல்லா மனிதர்களுக்குமே இதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம். எது உங்களுடைய மனதில் மீண்டும் மீண்டும் எழுகிறதுன்றது பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள். நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள்னு சொல்லுவாங்க. எதிர்மறை எண்ணங்கள்னா நெகட்டிவ் திங்கிங். ஐயோ நான் பரீட்சையில் ஃபெயில் ஆகிவிடும், என்னால் வாழ்க்கையை சமாளிக்க முடியுமா, என்னால் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வர முடியுமா, நான்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு சமுதாயத்தை சார்ந்தவன், நான் ஒன்றும் ஒரு பெரிய சிட்டியில் படிக்கலை, நான் வந்து ஒன்றும் பெருசாக அழகாலாம் இல்லை, எனக்கு வந்து ஒரு பெரிய நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லை, இந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுய சந்தேகங்கள், என்னுடைய வெற்றி மேல் எனக்கு வரக்கூடிய ஐயப்பாடுகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் திங்கிங் சொல்லுவாங்க. ஆனால் இதே மனது தான் நமக்கு நேர்மறை எண்ணங்களையும் கொடுக்கக்கூடிய சக்தி அடைந்தது. நேர்மறை எண்ணங்கள்னா என்ன? என்னால் வாழ்வில் சாதிக்க முடியும். என்னுடைய ஸ்கூலில் எனக்கு ஞாபகம் இருக்கிற 2 டீச்சர்ஸ் சின்ன வயசுலேருந்து நிறைய இடங்களில் சொல்கிறது. ஒரு சயின்ஸ் டீச்சர், அவங்க மிஸ்ஸு, ஒரு தமிழ் வாத்தியார், அவர் பேர் விவேகானந்தன் சொல்லி பேர். இவங்க இந்த 2 டீச்சர் மட்டும்தான் நான் 10-12ஆம் கிளாஸ் படித்து முடிக்கிற வரைக்கும் எது நடந்தாலும் பிரகாஷ் நீ கவலைப்படாத, வாழ்க்கையில் நீ பெரிய ஆளாக வருவேன், நீ நல்லா சாதிப்ப, உங்கள்கிட்ட திறமை இருக்குது அப்படின்றது அவங்க உண்மையாக சொன்னாங்களா என்னை வந்து உந்துதல் பண்ணுவதுக்காக சொன்னாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொல்லும் பொழுது அதை கேட்கும்போது என்னுடைய மனதில் இன்னி வரைக்கும் அது அப்படியே ஒரு பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிருக்கு. அவ்வளோ டீச்சர்ஸ், 50-60 டீச்சர்ஸ் மொத்தமாக எல்லா கிளாஸ்லேயும் சேர்ந்து பார்த்ததுனாலும் இந்த 2 டீச்சர் மட்டும்தான் தொடர்ச்சியாக என்னுடைய திறமைகளில் என்னை விட அதிக நம்பிக்கை கொண்டு நீ பெரிய ஆளாக வருவேன்னு சொன்னாங்க. இதை போன்று உங்களுடைய அவங்க 2 பேரும் என்னுடைய நேர்மறை எண்ணங்களாக நான் பார்க்குறேன். உன்னால் முடியும், நீ வாழ்க்கையில் சாதிக்க தெரிந்தவன், உன்னால் பெரிய விஷயங்களை செய்ய முடியும், உன்னால் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளமே கிடையாது. அது மேக்ஸாக இருக்கட்டும், கெமிக்கல் ஈக்குவேஷனாக இருக்கட்டும், எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, உன்னால் இந்த உலகத்தையே தூக்கி பிடிக்க முடியும். இந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாவோ உங்கள் பக்கத்திலே வச்சுக்கணும். இந்த நம்பிக்கையை உங்கள் மனதிலும் நாட்டிக்கொள்ளுங்கள். என்னால் முடியும். நான் பல ஸ்கூல்ஸில் சொல்லக்கூடிய 2 விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு இது 2ம் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க. விஷுவலைசேஷன்ற ஆங்கில வார்த்தைக்கு தமிழில் அர்த்தம் சொல்லணும்னா உருவகப்படுத்தி பார்த்தல். இப்போ நான் வந்து 9ஆம் கிளாஸ் படிக்கிறேன், அடுத்த வருஷம் நான் 10ஆவதுக்கு போனோம், 10ஆவதில் இந்த சப்ஜெக்ட்டு டோட்டலில் இவ்வளோ மார்க் வாங்கி ஒரு ஸ்டேட் ரேங்கராக வரணும் அப்படின்றத இன்னிலேருந்தே உருவகப்படுத்தி நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. அப்படி பார்க்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுடைய நேர்மறை எண்ணங்களினால்
உங்களுடைய ஆழ்மனதானது அந்த விஷயத்தை நம்ப ஆரம்பிக்கும். ஆழ்மனதினுடைய ஒரு பெரிய சீக்ரெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எது உங்களுடைய ஆழ்மனதில் நீங்கள் உண்மை என்று விதைக்கிறீர்களோ அது இந்த பிரபஞ்சம் உண்மையாக மாற்றி காட்டும். லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு மேக்னெட் எடுத்து பக்கத்தில் ஒரு அயன் பீஸை வச்சிங்கன்னா, இரும்பு பீஸை வச்சிங்கன்னா டக்குன்னு இழுத்துரும். கிட்டத்தட்ட நம்மளுடைய மனதும் அப்படிதான். அந்த இரும்பு பீஸுன்றது நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். இதை போன்று என்னுடைய ஆழ்நிலை மனதை நான் நேர்மறை எண்ணங்களால் என்னுடைய எதிர்காலத்தை உருவகப்படுத்துதல் மூலம் அமைக்க முடிந்தால், ஒரு சினிமா நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அந்த படம் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு சீன் எப்படி எடுக்கணும், அந்த படம் ஸ்க்ரீனில் யார் நடிக்கணும், என்ன டயலாக் பேசணும், அது ஸ்க்ரீனில் எப்படி அப்பியர் ஆகணும், எப்படி இது வெற்றி படமாக மாறணும்னு ஒரு டேரக்டர் யோசித்து எடுக்கிறதா நீங்கள் அந்த 2 மணி நேரம் படமாக பார்க்குறீங்க. அந்த 2 மணி நேரமாக படம் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறதுக்கு 1-1.5-2 வருஷம் முன்னாடியே கதை எழுதி ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுறாங்க. இதே மாதிரி தான் உங்களுடைய 9வது வாழ்க்கை இல்லை 11வது வாழ்க்கையோ இல்லை 12ஆம் கிளாஸ் வாழ்க்கையோ, உங்களுடைய அந்த ஃபைனல் சீனில் நீங்கள் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹீரோ ஆனவர் ஜெயிப்பார். அதுதான் நார்மல் கதை. பார்த்தீங்கன்னா ஹீரோ கிளைமேக்ஸில் ஜெயிப்பார். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸ்னு ஒரு விஷயம் இருந்தால் அதில் ஹீரோ யாருன்னா நீங்கள் தான். அது 11வது இருக்கட்டும், 10வது இருக்கட்டும், 12வது இருக்கட்டும், உங்களுடைய அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் சீனில் பரீட்சை எழுதிட்டு நீங்கள் அந்த மார்க் ஷீட்டை கையில் வாங்குறீங்க. அந்த மார்க் ஷீட்டை வாங்கும்போது அந்த மார்க் ஷீட்டில் என்ன மார்க் இருக்குன்றதை இன்னிலேருந்தே முடிஞ்சதுன்னா ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரை தினசரி பார்த்து உங்களுடைய ஆழ்நிலை மனதை நேர்மறை எண்ணங்களால் ப்ரோக்ராம் பண்ணுங்க. உங்களுக்கு +2 இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கா, படிக்கிறீங்களான்னு தெரியாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா அதில் கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கோடு எழுதுறதுன்னு வாங்க. கோடு எழுதுறதுன்னா என்ன, அந்த கோடை நீங்கள் எழுதும்போது அது ஒரு ஃபைலாக மாற்றி அந்த ஹார்ட்வேரில் போடும்போது அது எக்ஸிக்யூட் பண்ணி அது ரிசல்ட்டாக மாற்றி கொடுக்கும். அந்த கம்ப்யூட்டர் டிஸ்பிளேயில் வரும். இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எந்த விஷயமாக இருந்தாலும் என்னுடைய நேர்மறை எண்ணங்களினால், என்னுடைய உருவப்படுத்தும் தன்மையினால் என்னால் அதை உண்மையாக மாற்ற முடியும். இதை நீங்கள் செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு முதல் இன்புட், இன்றைக்கே நீங்கள் எந்த வகுப்பில் இருக்கீங்களோ இந்த வகுப்பினுடைய கடைசி தேர்வாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் அடுத்த வகுப்புக்கு போகிறீங்க அதில் உங்களுக்கு வர வேண்டிய தேர்வாக இருக்கட்டும், அதனுடைய ஃபைனல் மார்க் ஷீட் எப்படி இருக்குன்றத ஒரு பேப்பரில் எழுதி மெமரைஸ் பண்ணி டெய்லி அதை ஒரு 10 தடவை பாருங்கள். அது உண்மையாக நடப்பதாக உங்களுடைய மனதுக்கு நீங்களே சொல்லுங்கள். நடக்குதா நடக்கலையான்றது உங்கள் பிரச்சனை இல்லை, எஃபர்ட் தான் நம்ம கையில் இருக்குது. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், அம்பு விடுவது மட்டும்தான் உன்னோட வேலை. எதில் இருக்கிற கர்ணனோ பீஷ்மனோ சாகரானா இல்லையான்றது உங்கள் கையில் கிடையாது, அதை கடவுள் பார்த்துப்பார். அது என்னுடைய வேலை அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஆனால் உன்னுடைய வேலை அம்பு விடுவது. இதை போன்று நேர்மறை எண்ணங்களை தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் உருவகப்படுத்தி அமைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. இரண்டாவது, நான் சொன்னது 2 விஷயங்கள் சொல்கிறேன்னு சொன்னேன். உருவப்படுத்துதல் ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் கூகுள் உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்ததுன்னா யூடியூப்பில் போயிட்டு விஷுவலைசேஷன் எப்படி பண்ணணும்னு தேடி பாருங்கள். அதுக்கெலாம் டெக்னிக்ஸ்லாம் அதுலேயே இருக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாக்குன்னு சொல்லுவாங்க, சுய பேச்சு. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா யார்கிட்டயும் எதாவது பேசிகிட்டு இருக்கோம், நம்மள்கிட்டயே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை நீங்கள் கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னா அநேகமாக நம்ம மற்றவங்கள்ட்ட பேசுகிற பேச்சும் நம்மளே பேசிக்கிற பேச்சும் பார்த்தீங்கன்னா நார்மலாக எதிர்மறையாக இருக்கும். என்னால் முடியாதுங்க, நான் யார், எனக்கெல்லாம் இந்த அளவுலாம் சக்தி கிடையாது, நானும் ரொம்ப சாதாரணமாக, இப்படி தான் நம்ம நார்மலாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த சுய பேச்சில் இந்த செல்ஃப் டாக், விஷுவலைசேஷன், இது இரண்டுமே உங்களுடைய எண்ண சக்தி சார்ந்தது. இந்த எண்ண சக்தியை நீங்கள் உங்கள் கையில் எடுக்கும் பொழுது மெதுவாக 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 முதலில் உங்கள் எண்ணம் நேர்மறையாக மாறும். இரண்டாவது, உங்களுடைய செயல்கள் நேர்மறையாக மாறும், பாசிட்டிவாக மாறும். ஃபைனலாக ரிசல்ட்ஸு பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். யாருமே விதையை இங்கே போட்டுட்டு சாயங்காலமே மாமரத்தில் என்னங்க செடி இன்னும் பழம் வரலையேன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு 2-3 வருஷம் டைம் கொடுக்கணும். இதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் நேர்மறையாக அமைய 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 நீங்கள் போடக்கூடிய விதைகளானது இன்னும் செம்மைப்படுகிறது. அது மெதுவாக செயலாக மாற ஆரம்பிக்கிறது. நீங்கள் படிக்கிற விதம் மாறும், நீங்கள் மெமரைஸ் பண்ணுற விதம் மாறும், ஒரு சப்ஜெக்டை நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் விதம் மாறும். மெதுவாக இது செயலாக மாற ஆரம்பிக்கும். ஃபைனலாக ரிசல்ட்டாக நிற்கும். அந்த ரிசல்ட் வரும் பொழுது நீங்கள் அந்த பட்ட கஷ்டம்,
அந்த ஷூவை கட்டி எரிஞ்ச மாதிரி அந்த கஷ்டத்தெல்லாம் விட்டு அப்பா பெரிய ஒரு சாதனை செஞ்சுட்டோன்ற ஒரு ஃபீலிங் வரும். இது எல்லாத்துக்குமே மூலமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிறது. இதற்கு தான் இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு யோகா பயிற்சி, தியானன்ற ஒரு பயிற்சியை பண்ண போகிறோம். இந்த தியான பயிற்சியில் என்ன பண்ணுவோம், என்னுடைய எண்ணத்திற்கு ஒரே இடத்தில் ஒரே சிந்தனையில் இருப்பது எப்படி என்பதை நான் பழக்கப்படுத்தி கொடுக்க போகிறேன். இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னொரு ஃபியூ மினிட்ஸில் ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். உங்கள் உடலை ஒரு ஓய்வு நிலைக்கு கொண்டு வருதல். அந்த டைமில் நீங்கள் கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்களுடைய மனதை ஓய்வு நிலை பயிற்சி எப்படி கொடுக்குறன்றத ஒரு கமாண்ட்ஸாக கொடுப்பார். கிட்டத்தட்ட அதுவும் ஒரு உருவப்படுத்துதல். அவர் சொல்கிறது உங்கள் உடலில் நடக்கிற மாதிரி எப்படியே பாவிச்சுட்டு உட்காருங்க. அது முடிஞ்ச உடனே எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய இயற்கையானது உங்கள் இதயத்திலும் ஒளிரூபமாக இருக்கின்ற ஒரு எண்ணத்துடன் உட்கார சொல்வார். முதல் நாளில் யாருமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வாக்கியங்கள் எழுதுறதில்ல. முதல்ல ஆனா பழகிறோம், ஏபிசிடி பழகிறோம். 1ஆம் கிளாஸ் தாண்டி 2ஆம் கிளாஸ் வரும்போது தான் நம்மளுக்கு வேர்டு கன்ஸ்ட்ரக்ஷன், சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் கிராமர், அதுக்கப்புறம் பேராகிராஃப், இது மாதிரி வரும். இதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியானது உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எழுதக்கூடிய முதல் ஆவணா மாதிரி நினச்சிக்கணும். இதற்கப்புறம் தொடர்ச்சியாக ஒரு 90 நாட்களுக்கு உங்கள் ஸ்கூல்லையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏற்கனவே உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க சைத்தன்யா ஸ்கூலில். உங்களுடைய பள்ளிகளில் தொடர்ச்சியாக இந்த பயிற்சியை நாங்கள் கொடுத்து உங்களுடைய எண்ணங்களை இன்னும் மேலும் மேலும் நேர்மறையாக மாற்றி உங்கள் செயல்கள் இன்னும் நேர்மறையாக மாறி 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 இதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் நேர்மறையாக மாறி அப்துல் கலாம் ஐயா ஒரு காலத்தில் சொன்ன மாதிரி இப்போ நீங்களான எதிர்கால இந்தியாவின் சிற்பிகள் அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வரணுன்ற ஒரு பிரார்த்தனையுடனும் வேண்டுகோளுடனும் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.